அப்போ நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, விறகட்டு இருக்குது. ஆடு எங்கே? நம்ம நினைச்சோம் அழுது ஒப்பாரி வச்சு நீ தாண்டா ஒன்னே தாண்டா கொல்ல போற. அவன் அங்கேயே போட்டுட்டு விறகு கட்டை போட்டு ஓடி இருப்பான். எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் வயசான நேரத்தில் ஏதோ மண்டை கலந்துருச்சு, என்னைய கூட்டு போய் கொல்ல பார்க்குறான், கிளட்டு போய். பிள்ளையும் அப்படி பிள்ளை, அப்பாவும் அப்படி பிள்ளை. ஆண்டவர் மேலே அப்படி ஒரு விசுவாசம் இல்லையா சொல்லுங்களேன். இல்லையா? ஏன் தெரியுமா? இந்த வாழ்க்கை பயணத்தில் உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் உன் இனஜன பந்துக்களை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னவர் அழைச்ச நாளிலேருந்து இதுவரைக்கும் அவர் கூடையே நடந்துக்கிட்டே இருக்கிறார். ஆபிரகாம் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் கூட ஒருத்தர் போயிட்டே இருக்கிறாரு. அவர் பலிபீடம் கட்டுவார்.